அன்பியும் ஆறுதல் மாத அன்பியும் ஜெயராணி அன்னையின்றி ஏறு வெற்றி, அன்னையருக்கு ஏது தோல்வி. எனக்கு அருமையான அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, இன்று அன்னை மரியாள் விண்ணக வாசலாக நம் அனைவரையும் விண்ணகத்திற்கு அழைத்து செல்கின்ற ஒரு கருவியாக திகழ்கின்றார். இதோ அவருடைய வாழ்வே ஒரு கண்ணாடியாக, நம்முடைய வாழ்வினுடைய உன்னதமான பாதையாக விண்ணகத்திற்கு கொண்டு செல்லுகின்ற உன்னத ஒரு தூயவனாக இருக்கின்றார் மரியாள். ஆக இன்று நாம் அனைவரும், மரியே எங்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லும் உம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் அன்னை ஆண்டவரை சென்றடைய வரத்தை தாரும் என்று நம்மையே அர்ப்பணிப்போம், சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அனைவரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள், ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, இதோ உடைய உடலை நாங்கள் உள்ளத்திலே பெறுவதற்கு எங்களை தகுதியாக்கும். நான் செய்த பாவம் என்னுடைய சொல்லாலும் செயலாலும், என்னுடைய உடலாலும், என்னுடைய வார்த்தையினாலும் நான் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. நான் செய்த பாவங்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்களின் உடன்பிறப்புகள், இந்த சமூகம், இந்த உலகம் உமக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகின்ற வரத்தை தாரும். எங்களை ஏற்றருளும், மாற்றியருளும், எங்களை உருவாக்கியருளும் உம்முடைய பிள்ளையாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வாய்ப்புள்ள புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உடலையும் நான் இறைவனாகிய அவர்களிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னிகையான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்ந்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிந்தங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதை கேட்டு மரியாள் பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்
தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தன் தோள் வலிமையை காட்டியுள்ளார். வெள்ளத்தில் செருக்குடன் சந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தனது வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பொழிச்சை நகரிலே வீற்றிருக்கும் தூய் ஆரோக்கிய தாயே, போற்றுதலும் மகிமைக்கும் உரியவளே, உம்மை அண்டி வந்தோருக்கு அள்ளி கொடுக்கும் அன்னையே, அநேக அற்புதங்களை அணிதினமும் ஆற்றும் அன்னையே, துன்பங்களும் துடைக்கும் தூயவளே, விண்ணக வாசலை திறந்துவிடும் விண்வெளியே, தரணியில் வீற்றிருக்கும் தாரகையே, தித்திக்கும் தேவாவளியே, அல்கடலே, ஒளிசுடரே, விண்மீனே, பொன்னே, அமுதே, எங்கள் தாயே மரியே, பொழிச்சநகர் ஆரோக்கிய தாயே, உம்மை எவ்வாறு போற்றுவோம், உம்மை எவ்வாறு பயன்படுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக. இன்னைக்கு என்ன நாள்? மாதா நாள். நம்ம இவ்வளவு நாள் இருந்தாலும் மாதா நாளில் ஆண்டவரோடு இப்பொழுது அன்னை மரியாதை நாம் மகிழ்ப்படுத்துவது எவ்வளவு ஒரு மகிமைக்குரிய ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான நேரம் இது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்று ஒரு காலம் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டும். அங்கு பெண்கள் அல்லோடு இல்லை, ஆண்கள் மட்டுமே செல்லக்கூடியது. காலங்கள் கடந்தோடின, ஆண்டுகள் பல ஆண்டுகள் கடந்தோடின. ஆனால் இந்த கதவிலிருந்து, இந்த வழியிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு செல்வதற்கு தடையாக இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு வயதான பாட்டியும் வயதான பெண்ணும் வயதான ஒரு ஆணும் ஒரு குழந்தையை எடுக்கின்றார்கள். அந்த குழந்தைதான் அனைவரையும் அந்த வழிக்கு சென்று கொண்டு அழைத்து செல்கின்ற ஒரு வழியை ஏற்படுத்தினார். இதோ விண்ணகம் என்கின்ற அந்த வேறொரு வழிக்கு, வேறொரு வாழ்வுக்கு இந்த ஒரு பெண்ணால் கதவு திறக்கப்படப்பட்டது. கதவினுடைய வாயிலை நின்று கொண்டு, இதோ விண்ணகத்திற்கு நான் தான் உங்களை அழைத்து செல்வேன், உங்களை என்னுடைய பிள்ளையிடம் அழைத்து செல்வேன் என்று அன்னை மரியா இங்கு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய திருச்சபையுடைய குருக்களும் ஆயர்களும் பேராயர்களும் நம்முடைய போப்பும் என்ன சொல்கின்றார்? அன்னை மரியா விண்ணக வாசல் என்கின்ற திருச்சபை மாலையிலே, அந்த மன்றாட்டு மாலையிலே இந்த வார்த்தையை சொல்லுவோம்.
எப்படி அன்னை மரியா விண்ணகத்துடைய வாசலாக இருக்க முடியும்? விண்ணகத்துடைய வாசல் எப்படி அன்னை மரியாளுக்கு பொருந்தும் அந்த வார்த்தை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய திருச்செங்குடிய இறையில் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். புனித அம்புரோஸ் சொல்லுகின்றார், அன்னை மரியாளை தவிர இந்த உலகத்திலே வேறு யாரும் விண்ணகத்திற்கு மனிதர்களை கொண்டு செல்ல இயலாது, அது அன்னை மரியாளுக்கு ஒன்றே சாத்தியம் என்று சொல்லுகின்றார். அப்படியாக 1605ஆம் ஆண்டு போப் சிஸ்டர்ஸ் அவர்கள் இதோ அன்னை மரியாள் விண்ணகத்தின் வாசல், மதர் மேரி இஸ் a gate of heaven என்று சொல்லி பிரகடனப்படுத்துகின்றார். இதோ நம்முடைய அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் விண்ணகத்திற்கு அழைத்து செல்கின்றார், நம் மனிதர்களை விண்ணகம் கொண்டு செல்லும் ஒரு பாலமாக இருக்கின்றார் என்று நம்முடைய போப் சிஸ்டர்ஸ் அவர்கள் பிரகடனப்படுத்துகின்றார். அப்படியாக இது காலங்காலமாக இன்றும் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒளி சுடராக, விண்மீனாக நம் ஆண்டவரிடம் அழைத்து செல்கின்ற உன்னத பணியை அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது எப்படி சாத்தியமானது என்று பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே பார்க்கின்றோம். இன்று முதல் வாசகத்திலே வாசிக்கின்ற பொழுது தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 17 வாசிக்கின்றோம். யாக்கோப்பு அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி இதோ எழுந்திடு என்று சொல்லி எழுப்பி, இனி இருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கின்ற இடம் ஒரு புனிதமான இடம், ஒரு புனிதமான இல்லம். இது இந்த இல்லத்திலே நான் எப்படி நுழையவேன்? ஆக நுழைதல் என்பது அது விண்ணகத்திற்கு ஒன்றே. அந்த புனிதமான பரிசுத்தமான இல்லம் அது விண்ணகமே என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் எப்படி நாம் அனைவரும் விண்ணகம் செல்ல முடியும் என்பதை அன்னை மரியாள் வழியாக பேசுகின்றார். அதைத்தான் லூக்கா எழுதிய திருமுகம் நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வாசிக்க கேட்கின்றோம். 3 நிலையை பற்றி சிந்திக்கின்றோம். 3 நிலையை பற்றி அன்னை மரியாள் பாடுகின்றார். என்னவென்று பார்க்கின்றோம்? சமுதாய, பொருளாதார, அரசியல் மாற்றத்தை உருவாக்குகின்றார் அன்னை மரியாள். அதைத்தான் தாழ்நிலையில் இருந்து அடியோரை உயர்த்துகின்றார். பசியோரை தன்னுடைய உணவளித்து அவரை நலன்னால் நிரப்புகின்றார். செல்வரை வெறுங்கையால் அனுப்புகின்றார். அப்படி மூதாதையருக்கு கொடுத்தபடியே உங்கள் வாழ்நாள் முழுவதும் தாழ்நிலையில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அபிரகாமுடைய வழிபடுவதற்கும் அது வழங்கப்படும் என்று அன்னை மரியாள் இதோ நம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் அழைத்து செல்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே வாசிக்க கேட்கின்றோம். முதலாம் புத்தகத்திலே படிக்கிற தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரம் 26 வாசிக்கின்றோம். எப்படி கடவுள் இந்த உலகத்தை படைத்து இந்த படைப்பின் மூலமாக அனைத்தையும் சமமாக படைத்தார். அங்கு பார்க்கின்றோம் ஏதோ ஒரு தோட்டத்திலே எப்படி கடவுள் அனைத்தையும் படைத்து ஒரு தன்னுடைய உசிரை, தன்னுடைய ஆவியை ஒரு சாதாரண மனிதனாக உருவாக்கி இன்னொரு மனிதியாக ஒரு பெண்ணை உருவாக்குகின்றார். ஆக அப்பொழுதுதான் உலகத்திற்கு முதல் பாவம் வருகிறது. கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு பெரிய பாவத்தினால், முதல் பாவத்தினால் இந்த உலகிற்கு பாவம் வருகிறது. இது அப்படியாக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24 வாசிக்கின்றோம். அன்னை மரியாள் ஆம் என்று சொன்னார். ஆம் என்று சொல்லி அடிமை என்று சொல்லி அந்த விண்ணக கதவு பூட்டப்பட்டிருந்த அந்த கதவை அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த விண்ணக கதவு திறந்து விடப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதுவும் இன்று நீங்களும் நானும் அந்த விண்ணகத்திற்கு செல்வதற்கு எத்தனை பாடுகள் படுகின்றோம். இதோ பாவத்தினாலும் ஆண்டவர் வீட்டு தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் அன்னை மரியாள் இது கலங்கரை இலக்காக இருக்கின்றார். இதோ எப்படி மாலுமிகள் கடலிலே தவிக்கின்ற பொழுது, தத்தளிக்கின்ற பொழுது, வேதனையிலே இருக்கின்ற பொழுது, துன்பத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி விண்மீன் போல
கலங்கரை விளக்கு அவர்கள் வழிகாட்டுகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நாம் வாழ்க்கையின் இந்த கடலிலே தத்தளிக்கின்ற பொழுது, இந்த வாழ்க்கையின் கடலிலே அலைகளால் அலைகழிக்கின்ற பொழுது, வேதனையிலே, துன்பத்திலே, துயரத்திலே கண்ணீர் சிந்திருக்கின்ற பொழுது, இதோ அன்னை மரியாளை அண்டி வருகின்றவர்கள், அன்னை மரியாளை உற்று நோக்குகின்றவர்களுக்கு அன்னை மரியாள் அந்த ஆண்டவரிடம் அழைத்து செல்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு 3 நிலையை பற்றி உங்களிடம் நாம் விண்ணகம் செல்வதற்கு வழியை காட்டுவோம். முதலாவது, அன்னை மரியாள் இதோ ஜெபமாலையை கொடுத்தார், நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்கின்றார். எப்படி ஜெபமாலை மூலமாக விண்ணகம் செல்ல முடியும்? ஒரு முறை ஒரு கதை இருக்கிறது, உங்களுக்கு அனைவரும் தெரியும். இந்த விண்ணகத்தினுடைய திறவுகளை ஆண்டவர் யார் கொடுத்தாரு? யாருக்கு? அந்தோனியா இருக்கா? சோமையா இருக்கா? யாருக்கு? யாருக்கு? ராயப்பரு. கரெக்டாக வெரி குட். அதுல அனைவரும் இறந்தவர்கள்லாம் லைன் நிற்கிறாங்க. அப்பொழுது அதே போல நாங்கள்லாம் இருக்கிறோம். ஃபாதர் இருக்கிறார், பங்குசாமர் இருக்காரு, பல மாற்றி இருக்கிறாரு, உங்களுடைய மண்டிமையில் குருக்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய பழைய பங்குசாமர்களெல்லாம் நிற்கிறாங்க லைனில். அப்படியாக நீங்கள் அனைவரும் இருக்கிறீங்க, நம்மளாம் நிற்கும் லைனில். ஐயோ, அந்த விண்ணகம் நம்ம கிடைக்குமா கிடைக்காதா என்று எல்லாம் லைனில் இருக்கின்ற பொழுது ஒருத்தராக அட்டன்ஸ் கூப்பிட்றாங்க. லோடு வரி வா, இல்லை அதுக்கு வந்து பதிமாதிரி பாவம் செஞ்சுட்டான், போயிட்டு அந்த பக்கம். அந்தோரி சாமி வா, பரவாயில்ல கொஞ்சம் பர்கட்ரிக்கு போயிடு. ஆரோக்கியசாமி வா, பாவம் அதிகமாக செய்தான், நரகத்துக்கு போயிடு. அப்படி என்று லிஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக ஒருத்தர் வண்டியும் வந்து நிற்கிறாரு. யாரும் கிடையாது கேட்டீங்கன்னாக்கா, தினம் தினம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஒருவர் வருகின்ற பொழுது அவர் பார்க்கின்ற பொழுது பாவம் ஒரு சில பாவங்கள் செஞ்சிருக்காரு. அப்புறம் ராயப்பர் சொல்றாரு, இல்லை ஒரு பாவம் செஞ்சிருக்காரு, கொஞ்சம் தள்ளி வைங்க அவரை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கிருந்து ஒரு அம்மா குரலை கேட்கிறது, இல்லை அவன் என்னிடம் தினம் தினம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான், என்னோடு உறவு வைத்திருக்கின்றான், ஆகவே நான் அவனை பரிந்துரை செய்கின்றேன், விண்ணகத்திற்கு அவன் வர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இது எதை சொல்லுகின்றது என்றால், இதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்றால், ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாளோடு நாம் உறவு கொண்டிருக்கின்றோம், ஒரு நட்புறவு வைத்திருக்கின்றோம். நாம் விண்ணகம் செல்வதற்கு தொங்கிக் கொண்டிருக்கிற நமக்கு அந்த ஜெபமாலை பற்றி கொள்கின்ற பொழுது அன்னை மரியாள் மேலிருந்து விண்ணகத்தை நம்மை அழைத்து செல்கின்றார். அப்படியாக ஜெபிக்கின்ற பொழுது இதோ அன்னை மரியாள் 13 வரங்களை கொடுத்திருக்கின்றார், 13 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். அதிலே ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னவென்றால், தினம் தினம் ஜெபமாலை ஜெபிக்கின்றவர்களுக்கு அவருடைய குடும்பத்திலே ஒரு வளையம், ஒரு பாதுகாப்பு வளையம், நெருப்பிலான ஒரு பாதுகாப்பு வளையம் அவர்களை ஆட்கொண்டிருக்கும், கவலாக இருக்கும், எந்த தீங்கும் அவர்களை அண்டாது என்று அன்னை மரியாளுடைய வாக்குறுதியிலே இருக்கிறது. இரண்டாவதாக சொல்லுகின்றோம், அன்னை மரியாளுடைய வாக்குறுதியிலே ஜெபிக்கின்றவர்களுக்கு விண்ணகம் உறுதி என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக ஜெபிக்கின்றவர்கள், ஜெபமாலை எடுக்கின்றவர்களுக்கு விண்ணகம் ஆண்டவர் பரிசாக கொடுக்கின்றார். உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் இருக்காது, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் கோயிலே ஆலயத்திலே ஒரு வார்த்தையை பிரசனம் தான் போல சொல்லிட்டு போனேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இறைவனுக்கு கொடுக்கப்படுகிற நேரம் ஜெப நேரம் அப்படின்ட்டு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். எப்படி என்றால், நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கலாம். இப்பொழுது தினம் ராத்திரியில் 8 மணினால் 8 மணிக்கு குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். சப்போஸ் கணவன் வெளியே போயிருந்தால் என்னுடைய பிள்ளைகளும் மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அவன் எங்கிருந்தாலும் ஜெபிக்க வேண்டும். மனைவி இல்லை என்றால் குடும்பத்தில் இருக்கிற 8 மணிக்கு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, ஆகவே அந்த குடும்பம் எப்பொழுது சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த கனெக்டிவிட்டி, இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி சொல்லுவோம், ஆன்மீக அந்த நட்புறவு நம்மை ஆண்டவரிடம் அழைத்து செல்வோம். ஆகவே ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். அன்னை மரியாளுக்காக இறைவனிடம் நாம் ஒரு பெரிய ஒரு உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நேரத்தை வைத்துக் கொள்வோம். 8 மணினா 8 மணி, 9 மணி, எந்த நேரமானாலும் அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். இதோ நாம் தூரத்திலே சென்றாலும் என்னுடைய பிள்ளைகள் நினைப்பார்கள், என்னுடைய பெற்றோர்கள் 8 மணிகள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நாம் ஒரு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படியாக ஜெபிக்கின்ற பொழுது
நாம் அந்த வளையத்திற்குள்ளாக அன்னைமரியாளுடைய பாதத்திலே அந்த அருட்காவலே இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முதலாவதாக செவ்வாய், இரண்டாவதாக சொல்லுகின்றோம் நற்கருணை. ஆண்டவரிடம் செல்வதற்கு, விண்ணகம் செல்வதற்கு இரண்டாவது பண்டிகைக்கு நற்கருணை. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், ஒரு முறை ஒரு நாட்டிலே, எந்த நாடும் சரியா ஞாபகம் இல்லை, ஒரு நாட்டிலே நற்கருணை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஆண்டவருடைய திருவுடல் நற்கருணையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பெண்மணியானவர் நின்று கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் குருக்கள் பக்கத்திலே அன்னை மரியாள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் எங்கு மகன் இருக்கின்றானோ அங்கு கண்டிப்பாக தன்னுடைய தாய் இருப்பார். எங்கு தாய் இருக்கின்றாரோ அங்குதான் குழந்தையும் இருக்கும். ஆகவே உடலை மனிதனாக பெற்றெடுத்து, கடவுளை மனிதனாக பெற்றெடுத்த தாய் மரியாள் நற்கருணை பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நற்கருணை பெறுகின்ற பொழுதெல்லாம் நாம் அன்னை மரியாளுடைய அருளை பெறுகின்றோம், அன்னை மரியாளுடைய வரத்தை பெறுகின்றோம், அன்னை மரியாளுடைய தொகையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது நற்கருணை. மூன்றாவதாக பார்க்கின்றோம் பகிர்தல். பகிர்தல் மூலமாக நாம் விண்ணகம் செல்ல முடியும். நாம் விவிலியத்தில் பார்த்து யோவானின் நிகழ்ச்சியிலே படிக்கின்றோம், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், நான் நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை வந்து சந்திக்கவில்லை, எதையுமே செய்தீங்க. ஆகவே சென்று அங்கு போ, அணியா நெருப்பிலே சென்று அழிந்து போ என்று ஆண்டவர் ஒதுக்கி விடுவார். செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் இரண்டாக பிரித்து விடுவார். அவர்களில் கூடிய செயல்பாட்டின் மூலமாக அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். ஆகவே எப்பொழுது நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் தாகத்தோடு, பசியோடு, பட்டினியோடு, சிறையில், துக்கத்திலே, வேதனையிலே, நோய் நொடியோடு தவிக்கின்ற பொழுது, பகிர்கின்ற பொழுது விண்ணக வாசல் திறந்து விடப்படுகிறது. அன்பிக்க சகோதர சகோதரிகள், அதைதான் அன்னை மரியாள் தன்னுடைய அன்பு மகனிடம் பரிந்து பேசுகிறார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானா ஒரு திருமணத்திலே, மகனே, அவர்கள் பசியோடு உணவில்லாமல் இருக்கிறார்கள், உணவு தீர்ந்து விட்டது, அவமானத்தில் இருக்கின்றார்கள், வெட்கத்தில் இருக்கின்றார்கள், துன்பத்தில் இருக்கின்றார்கள் என்று பகிர்ந்து பேசுகின்றார், பசியாற்றுகின்றார். அந்த விண்ணக உணவை அவர்கள் கொடுக்கின்றார். ஏனென்றால் அந்த உணவு அந்த காண ஒரு திருமணத்தில் செல்வந்தர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் முதலிலே பரிமாறப்படுகிறது. அதன் பின்பு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பாமார, ஏழை எளிய மக்களுக்கு கடைசியாக பரிமாறப்படுகிறது. ஆகிய அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தாழ்நிலையில் கஷ்டப்படுகின்ற, வேதனையோடு, சோதனையோடு, துன்பத்தில் இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு துணையாக இருக்கின்றார். ஆகவே எப்பொழுதும் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நன்னாளிலே, இந்த அற்புதமான இந்த நவநாளிலே அன்னை மரியாள் இதோ நமக்காக பரிந்து பேசுகின்றார். ஆகவே அவர் வழி வழியாக, தலைமுறை தலைமுறையாக அவர் விண்ணகத்திற்கு அனைவரையும் அழைத்து செல்கின்ற விண்மீனாக இருக்கின்றார். ஆகிய நன்னாளிலே நாம் இந்த 3 கருத்துக்களை தினந்தன் ஜெபிப்போம். நற்கருணையிலே ஆண்டவரை கண்டு அவராக மாறுவோம், பகிர்வோம். அது எப்படி என்றால், நம்மிடம் இருந்ததை கொடுப்பதை விட இருப்பதையே கொடுத்த ஆண்டவரை போல நம்மை பகிர்கின்ற பொழுது அன்னை மரியாள் அந்த விண்ணக வாசனை திறந்து வைத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையிலே இந்த திருப்பலியை தொடர்ந்து செல்வோம். ஆமென். ஆண்டவர் இதோ நமக்கு இருக்கின்றார். இதோ இந்த உலகம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஒரு மறு உலகம் இருக்கும், அந்த விண்ணகம் இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆண்டவரே, எங்கு 2 3 பெயரால் சேர்ந்து ஜெபிக்கின்றீர்களோ அங்கு நான் இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் இவை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிழ்படுத்துகின்ற ஆண்டவரே, வானம் திறந்து வெண்புறா போல இதோ இறங்கி வாரும் என்று ஜெபித்த அந்த மக்களுக்கு நீரே வெண்புறாவாக அவர்களுக்கு தூய ஆவியால் நிரப்பினீரே. இதோ பயத்திலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே இருந்த அந்த திருத்தூதர்களுக்கு மேல் மாடியிலே அந்த நெருப்பின் நாவின் மூலமாக திடப்படுத்தினீரே. அன்பாண்டவரை, இறங்கி வாரம் ஆண்டவரே, உடைய தூய ஆவியால் நிரப்பியரும் ஆண்டவரே, உடைய வல்லம்பிக்க கரத்தால் தொடும் ஆண்டவரே. இதோ அபிரகாம் இல்லத்தை ஆசீர்வதிப்பேன், ஈசாக்குடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பேன், யாக்கோபருடைய சந்ததியரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த குடும்பத்தை
இந்த பொழிச்சை நகர், இந்த ஆரோக்கிய மாதாவுடைய பெரிய குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கரத்திலே சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கிறேன். உமக்கு ஸ்துதி சோத்திரம் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. தூய ஆவியால் நிரப்பியருளும் ஆண்டவரே. எங்கள் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், கண்ணீர் வடிக்கின்ற நிகழ்வுகள், என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் எடுத்து வீசியருளும் ஆண்டவரே. உடைத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஒவ்வொருவருக்கும் அன்பு, அமைதி, சமாதானத்தை, மகிழ்ச்சியும் பொழியுமையாக ஒவ்வொருவருக்கும் வழியாக, கோட்டையாக, அரணாக இருந்து இவர் கரங்களை பிடித்து காத்து வழியடைத்தீர்கள். உண்மை கென்று மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனின் தாயாகிய புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கமளிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாக்காமலும் இருப்பவனாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுங்களே, எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவை நவநாளி நாம் உண்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அழுப்பெரும் செயலில் பல புரிந்துள்ளி சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மாட்டின் காரணமும் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். ஆகவே வானக தூதரோடு புனிதரோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு வார்த்தையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கவிழ்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அழைப்பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாளர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் சாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கொண்டிருந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் நீர் இவர்களிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அருட்தந்தை ஜோசப் பிரசாவியோ என்னும் உமடியாரை நினைவு கொண்டிருந்தோம். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமகளுடைய நூல் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அந்த வரையிலோடு நாளில் இந்த நவநாளை கொண்டாடுகிற அன்பியங்களை சார்ந்த ஒவ்வொரு அன்பியத்தையும் சார்ந்த அத்தனை மக்களையும் குடும்பத்தை கருத்தில் நாங்கள் தருகிறோம். சுவாமி, இம்மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தின ஆண்டவர் இனிவரும் நாட்களிலும் கூட என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அந்த அன்பியங்கள் வளர்ச்சியுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய திருக்கரம் உயர்ந்திருக்கட்டும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உகந்தவராக இருந்த புனிதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பர், புனித மரியாதை மத்தியஸ் வெனரபிள் ஜான் பெர்னன், இந்திய தேசத்தின் புனிதரும் மண்ணின் மறைசாட்சியருமான புனித தேவசகாயன் பிள்ளை மற்றும் உள்ள சகல புனிதர்களின் தோழமையில் நாங்கள் நம்மை புகழ்ந்தேத்த வரவருள்ள எங்கள் ஆண்டவரும் உமது குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றுபேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே.
நம்முடைய பாண்டவர் கற்பித்து கொண்டது ஜெபத்தை நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இவரை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து நீங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் எங்கள் சாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலவாய் இருப்போமாக. நாங்கள் நம்பிருக்கு பேரின்பதற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்னுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுலகத்தில் கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தீராகும் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவரே. ஆண்டவருடைய அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் அவர்கள் சொன்னது மிக சிறப்பு. அருட்தந்தை ஜான் பால் பெங்களூரு நகரிலே கெங்கேரி என்ற இடத்திலே அவர் ஒரு இல்லத்தின் பொருளாளராக செயல்பட்டு வருகிறார். அவருடைய சிறப்பு என்னவெனில், அன்னை மரியாதை பற்றிய ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதோ உன் தாய். நிறைய பேர் தெரியுமா? அருட்தந்தை அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இல்லை. இதோ உன் தாய் அப்படின்ட்டு அன்னை மரியாதை பற்றிய நிறைய விவரங்கள், தொகுப்புகள், விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள், இறையியலாளர்கள், விவிலிய கருத்துக்களை பகிர்ந்தவர்கள், இப்படி அவர்களுடைய அனைத்து தொகுப்புகளை எடுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதற்காக முதலிலே தந்தை அவர்களுக்கு நாம் பாராட்டுகளை கடவுளுக்கு கொடுத்து வாழ்த்து சொல்லுவோம். அன்னை மரியாள் மீது தாகம், அளவு கடந்த அன்பு, இதைத்தான் இந்த புத்தகம் எழுதுவதற்கு தந்தைக்கு உதவியாக இருந்தது. அதோடு நிறுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதோ உன் தாய் எழுதியாச்சு அப்படின்னா அடுத்து என்ன எழுதணும்? இதோ உன் மகன் அப்படின்னு சும்மா தான் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, திடீர்னு சொல்றார் போக்கு எழுதியாச்சு. இதோ உன் மகன் அப்படின்னு புத்தகத்தை எழுதியதோடு மட்டுமல்ல, அதை வெளியிட்டு விட்டார். ஆக தாயிடம் அளவு கடந்த அன்பு கொண்டு அந்த அன்பை சுவைத்து அனுபவித்து புத்தகமாக கொடுத்து, அடுத்து மகன் இயேசுவிடம் தனக்கு இருக்கின்ற பாசத்தை, தனக்கு இருக்கின்ற விசுவாசத்தை மீண்டும் புத்தகமாக எழுதி அமர்ந்திருக்கிறார். ஆகவே அருட்தந்தை இன்று நம்முடைய பகிலை வந்து விண்ணகத்தின் வாசல் மரியா என்ற அழகான தலைப்பிலே நமக்கு மறைவை கொடுத்து நம்மை விண்ணகத்திற்காக தயாரித்திருக்கிறார் என்பதிலே நாம் சந்தோஷம் கொள்வோம். அவரை வாழ்க்க, பாராட்ட, கௌரவிக்க இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பியத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள், கௌரவப்படுத்துவார்கள். வேகமாக இன்று திருப்பணி நிறைவேற்றி தந்த இறைவனின் அருளை பெற்று தந்த அருள் தந்தை ஜான்பால் அவர்களுக்கு ஆர்கன் மாதா அன்பியம் சார்பாக ஒளியரசி அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். கரவழிகளேற்றி தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கௌரவத்தையும் கொடுப்போம். நாம் பங்கின் உதவி பங்கு தந்தை பாசமிகு மார்டின் அவர்களுக்கு பாத்திமா மாதா அன்பியம் சார்பாக பிரின்சியா
அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். நம் பங்கின் பாசமிகு தந்தை லியோக்கு லென்சின் லியோ அவர்களுக்கு ஜெபமாலை மாத அன்பியான் சார்பாக ராதா பொன்னாடை போட்டுகிறார். மகளே, நம்முடைய இந்த விழாவின் துவக்கமாக அன்னையினுடைய உருவம் தாங்கிய கொடியை நாம் ஏற்றினோம். அன்றைய நாளிலே வீடியோ நிறைய எடுத்ததை கவனித்திருப்பீங்க. அந்த வீடியோஸுடைய லிங்க் அதை உங்களுடைய அன்பிய குழுவில் நான் அனுப்பியிருக்கின்றேன். ஒரு சில நண்பர்கள் இன்னும் வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கவில்லை, அவர்களுக்கு வந்திருக்காது. ஆகவே அந்த லிங்கை கிளிக் செய்தால் அன்றைய நாளுடைய நிகழ்வுகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்க, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதை செய்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்வோம். மற்றும் அன்னையினுடைய தேரை அலங்கரித்திருக்கின்றோம். அழகாக அலங்கரித்து இன்று ஜெபமாலையின் பொழுது நாம் ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்தோம். இந்த தேருக்கு தேவையான வயர் அது வெகு காலமாக பழுதடைந்ததாக இருந்தது. அதை புதிய ஒயராக மாற்றி கொடுத்ததற்கு முன்வந்திருப்பவர் மிஸ்டர் மரியதாஸ் அவர்கள் இந்த புதியதாக ஒரு ஒயரை நமக்காக கொடுத்திருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த தேர் ஒயரோடு இணைக்கப்படும் பொழுது ஒரு சில நேரங்களிலே இந்த கரண்ட் அது பாஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான பேட்டரி பல மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கிறோம், கிடைக்கவில்லை. ஆகவே யாராவது நம்முடைய பங்கிலே இந்த பேட்டரி சர்வீஸ் செய்கிறவங்க இல்லை பேட்டரி நல்ல முறையில் ஃபிக்ஸ் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தால் தயவுசெய்து அணுகுங்கள். நிறைய இடங்களில் கேட்டு பார்த்துவிட்டோம், கிடைக்கவில்லை. ஆகவேதான் இந்த ஒரு முயற்சி. ஆகவே மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இந்த லைட் சிஸ்டம் இதுகளெல்லாம் கண்காணித்து வருகின்ற மிஸ்டர் ஜேம்ஸ் மரியதாஸோடு இணைந்து செய்து வருகின்றார். அவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கைகளை தட்டியவர்களுக்கு நன்றியை நாம் சமர்ப்பிப்போம். குறிப்பாக இன்றைய நாளை நமக்காக சிறப்பித்துக் கொடுத்தவர்கள் திருப்பலி முன்னுரைகள் மற்றும் வாசக முன்னுரைகள், வாசகங்களை வாசித்து அலங்காரங்களை செய்து கொடுத்த அன்பியங்கள் ஆறுதல் மாதா, பாத்திமா மாதா, ஜெயராத்தி மாதா மற்றும் ஜெபமாலை மாதா அன்பியை சார்ந்த குடும்பங்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள், கரங்களை கொடுத்து அவர்களுக்கு நாம் நன்றி பரிசாக கொடுப்போம். நாளை சிறப்பிக்க இருக்கிறவர்கள் லூர்து மாதா அன்பியை சார்ந்த குடும்பங்கள், நல்ல ஆலோசனை மாதா அன்பியை சார்ந்த குடும்பங்கள், பரிசுத்த ஆவி அன்பியை சார்ந்த குடும்பங்கள், இருதய ஆண்டவர் அன்பியை சார்ந்த குடும்பங்கள், தயாரில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று சரியாக 6 மணிக்கு நாம் சொன்னது போலவே அனைவரும் தயாராக இருந்தீர்கள். நன்றி. 6 மணிக்கெல்லாம் தேரை நாம் புனிதப்படுத்தி அந்த தேர் பகுதியிலே கலந்து கொண்டோம். இதுபோல் வருகின்ற நாட்களிலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடியாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது என்னவெனில், நம்முடைய பங்கிற்கு புதிய நாற்காலிகளை வாங்க வேண்டும் என்று நாம் நம்மை தயாரித்து வந்தோம். அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லாம் அதற்கான தொகையை வீடு வீடாக சென்று கலை சேமித்து வருகின்றார்கள். ஆனால் இவைகள் அனைத்தும், இந்த காணிக்கைகள் அனைத்தும் சரியாக அனைத்து அன்பியர்களும் சிறப்பிக்கின்ற நாளிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் நாற்காலிகள் அனைத்தையுமே நாம் இன்று வாங்கிவிட்டோம். முன்கூட்டியே வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த பணிக்காக பங்கு பெறுவில் குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி மிஸ்டர் ஏஎஸ் அந்தோனி சுவாமி, மிஸ்டர் தாமஸ், மிஸ்டர் டேனியல் அவர்களோடு இணைந்து அந்தோனி சுவாமி, ஜான் பீட்டர் இவர்கள் அந்த நாற்காலியை பல இடங்களிலே சென்று நல்ல நாற்காலிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தும் நம்முடைய சமுதாய கூடத்தில் இருக்கின்றது.
மேரேஜ் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்கள் இருந்தால் அதை முதலில் நாம் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த 4 நபர்களுக்கும் அவர்களோடு யாராவது இணைந்து சென்றிருந்தால் அவர்களுக்கும் பலத்த கரவணிகளை கொடுத்து நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் சமர்ப்பிப்போம். நாளை ஞாயிற்றுக்கிழமை, ஆகவே காலையில் சரியாக 7:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். 10 மணிக்கும் தமிழில் ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெற இருக்கின்றது. மற்றும் மாலை வழக்கம் போல 6 மணிக்கு தேரை மந்திரித்து நாம் ஜெபமாலையை சொல்வோம். அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த திருப்பலி அனைத்திலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஆசிரியருக்காக நினைந்திருப்போம். ஒரு சில வார்த்தைகள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மிக அழகாக நம்முடைய பங்கு தந்தை இதை வாழ்த்தி பேசினார். மிக்க நன்றி. அன்புக்குரியவர்களே, எங்கள் ஃபாதர் மார்ட்டின், நான் ஃபாதர் லின்சன் இருக்கிறோம். இந்த ஒரு நாள் வருவதற்காக நாங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாலே நாங்கள் பிரதராக படிச்சிருந்தோம்ல, அப்பயே இதெல்லாம் பேசியிருக்கோம். நேற்று ஃபாதர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் பங்கு சாமியார் வந்தால் நான் ஃபாதரை கூப்பிடுவேன். அப்போலாம் பாய்ஸ் தானே பிரதர்ஸ், நான் பங்கு சாமியார் இவர் அறிமுகப்படுத்துவேன். அப்பொழுது கண்ட கனவு இப்பொழுது அது நனவாக இருக்கு. ஆகவே கடவுளுக்கு, அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துவோம். பிரியமானவர்களே, இறைவனன் எங்களுக்கு செய்த, குறிப்பாக இன்னும் செய்ய இருக்கின்ற எங்களுடைய பணி மற்ற அனைத்து குருக்கள் கன்னியர்களுடைய பணிக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கண்டிப்பாக நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். இந்த இடத்தை பார்க்கின்ற மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு குருக்களும் ஒவ்வொரு அளவில் அப்படியே உயர்த்தி கொண்டே சென்று இருக்கிறார்கள். காலம் வரும், இது ஒரு அற்புதமான ஒரு பெரு திருத்தலமாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதை கண்கூடாக நான் கண்டு கொண்டு இருக்கின்றேன். நான் முன்னால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் வந்ததுக்கும் இப்போ பார்ப்பதற்கும் ஐயோ இன்னும் இவ்வளோ டெவலப்மெண்ட்டா அப்படின்ட்டு ஃபாதர் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆகவே இது கண்டிப்பாக ஆண்டவர் குருக்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் மூலமாக இது நிறைவேறித்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய கரங்களும் குருக்களுடைய கரங்களும் உங்களுடைய ஜெபங்களும் சேர்ந்து இது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இது யாருடைய பெயருக்கும் அல்ல, ஆண்டவருடைய மகிமைக்காகவும் அன்னை மரியாளுடைய போற்றுதலுக்காகவும் இருக்க வேண்டும். இது இன்னும் வளர வேண்டும். ஆண்டுடைய அன்பும் ஆன்மீகமும் அந்த இறைவனுடைய பிரசனமும் இங்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். கண்டிப்பாக கடவுள் நம்ம ஒவ்வொரு நிறைவாக ஆஸ்வதிப்பார். இதே நம்முடைய அன்பு பங்கு தந்தை அவருக்கும் நம்முடைய அன்பு நண்பர் மார்ட்டின் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு, அன்னை மரியாளை பற்றி பேசுவதற்கு ஒரு மாபெரும் ஒரு கொடை எனக்கு. இன்னும் இதுபோல அன்னை மரியாளுடைய மகிமையை பறைசாற்ற வேண்டும் என்று ஜெபியுங்கள். அன்னை மரியாளுடைய புகழும் ஆண்டவருடைய மகிமையும் பரவ நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைமையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.